வெல்கம் பேக் டு அரவிந்த் இன்சைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் எம்ஃபசிஸ், அதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்குறது, இல்லைனா டெக்ஸ்ட்டுக்கு அண்டர்லைன் பண்ணுற மாதிரி. நம்ம செட் ஆஃப் பேராகிராஃப் டேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது பேராகிராஃப் டேக்கில் திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி 10 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது போதும். எம்பசஸ் ஆட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் ஆகும். இந்த செகண்ட் லைனில் நம்ம போல்ட் டேக் ஆட் பண்ணலாம். இப்போது செட் ஆஃப் பி டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த க்ளோசிங் பி டேக்கை கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல எஃபெக்ட் முடியணுமோ அங்கே இந்த க்ளோசிங் பி டேக்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நார்மல்னு இருக்க டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா நான் இந்த க்ளோசிங் பி டேக்கை ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போது ப்ரௌசரில் இருந்த நார்மல்ன்ற டெக்ஸ்ட் போல்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இங்கே நம்ம க்ளோசிங் டேக்கை ஆட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த க்ளோசிங் டேக்கை நான் டெலிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசரில் பார்த்தா தெரியும், நம்ம போல்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணலை. அதனால் அதுக்கப்புறம் வர எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே அந்த எஃபெக்ட் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எப்பயுமே க்ளோசிங் டேக்ஸ் ஆட் பண்ண வேண்டிய இடத்துல ஆட் பண்ணுங்கள். இந்த நார்மல்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை போல்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டேக்கை பற்றி பார்க்கலாம். இட்டாலிக் டேக்கு ஐ டேக்குன்னு ஆட் பண்ணணும். சேவ் பண்ணலாம். இப்போது திஸ் இஸ் இட்டாலிக் டேக். நெக்ஸ்ட் அண்டர்லைன் டேக்கு யூ டேக் ஆட் பண்ணணும். யூன்னு போட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அண்டர்லைன் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பிக் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டேக் க்ரியேட் பண்ணலாம். பிக்குன்னு டேக் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். திஸ் இஸ் எ பிக் டெக்ஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற டெக்ஸ்ட்டை விட இந்த டெக்ஸ்ட் பெருசாக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்மால் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்மால் டேக்குன்னு ஒரு டேக் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணலாம். திஸ் இஸ் ஸ்மால் டெக்ஸ்ட். இது அப்படியே பிக் டெக்ஸ்ட்டுக்கு ஆப்போசிட். மற்ற டெக்ஸ்ட்டை விட இந்த டெக்ஸ்ட் ஸ்மாலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேக் டெலிட் டேக் ஆர் ஸ்ட்ரைக் டேக்னு கூட சொல்லலாம். இதுக்கு டிஎல்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு. திஸ் இஸ் டெலிட்டட் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் H2O, CO2 இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வர மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போது H2Oன்னு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் சப்புன்னு சொல்லிட்டு டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த H2Oவில் இருக்கிற 2க்கு மட்டும் நான் சப்ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ட் H2O டெக்ஸ்ட். நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படியே சப்ஸ்கிரிப்டுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஈக்குவேஷனில் பவர் அப்படின்னு இருக்கும். 5 with the power of 3, அதாவது 5 cube. இந்த டெக்ஸ்ட்டில் நான் 5 3ன்னு ஆட் பண்ணிவிட்டு இதில் 3க்கு மட்டும் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணிக்கலாம். SUP சப் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட் 5 cube டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்
மோனோஸ்பேஸ்டு டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். மோனோஸ்பேஸ்டு அப்படின்னா ஒரு ஃபாண்ட் ஸ்டைல். மோனோஸ்பேஸுக்கு டிடின்னு டேக் கிரியேட் பண்ணிவிட்டு நார்மல்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் மோனோஸ்பேஸ்டு டெக்ஸ்ட். நீங்கள் அந்த மோனோஸ்பேஸ்டுன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து இந்த ஃபாண்ட்டுக்கும் அந்த ஃபாண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மார்க் டெக்ஸ்ட் டேக். மார்க் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு ஹைலைட்டர் மாதிரி. இப்போது மார்க்குன்னு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதில் நார்மல்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. நம்ம இந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. ஒரு சின்ன சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஓப்பன் மார்க் டேக்கில் ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷனில் இப்போது நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் டேஷ் கலர்னு போட்டு ரெட்டுன்னு கலர் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட். பட் நார்மல்னு இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் பேக்ரவுண்டில் ஹைலைட் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி சிஎஸ்எஸ் பற்றி இன்னும் கிளியராக சிஎஸ்எஸ் கோர்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Aravind Insights.